ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு அழகான இந்த சாஃப்ட் சில்க் சாரீக்கு தான் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோட ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் தான் வந்து இருக்குது. இதுக்கு டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது கொஞ்சம்னா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 இன்ச் அகலத்தில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து உடனே கஸ்டமர் கேட்டதுனால நான் உடனே வந்து அளவு போட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆச்சு. 2 மணி நேரத்துக்கு குறைவாக தான் ஆச்சு. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், கட்டுறது எல்லாமே சேர்ந்து. இப்போ வந்து கஸ்டமர் என்ன அளவு கொடுத்தாங்களோ அந்த அளவுலேயே வந்து அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப பெரிய டிசைனாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ஓரளவுக்கு மீடியமான ஒரு டிசைனில் நீங்கள் வந்து இது ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ருபீஸ்க்கு இதில் லைனிங்கு அதுவும் வந்து நான் தான் போட்டுக்கிறேன். புடவைக்கு ஓர் அடிக்கிறது இது எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து 400 ருபீஸு. ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 220, லைனிங் ஒரு 50, புடவை ஓர் அடிக்க ஒரு 20. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 110 ரூபா தான் இந்த டிசைனுக்கு. அதுலேயுமே லேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி வந்து போயிடும். 20லாம் வராது, அதுக்கு கொஞ்சம் கம்மி. அந்த 120ல் வந்து நம்ம வந்து டிசைனுக்கும் இதுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பீஸ் கொடுத்து கழுத்தை வந்து தைச்சிட்டேன். ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில். பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட இந்த சைடில் வந்து ஒரு 4 இன்ச்சும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலம் வந்து ஒரு 6 இன்ச் அந்த அளவுக்கு தான் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து 3 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். 3 பீஸையும் நான் வந்து அப்படியே மடிச்சிடுறேன். 2ஆக மடிச்சுட்டு இதில் நான் வந்து டேப் யூஸ் பண்ண கிடையாது. டேப் யூஸ் பண்ணாமல் நான் இது ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து எப்படி தைக்கிறேனோ அதை தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கும் மேலே வந்து புரிகிற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. இப்போ நான் வந்து ஒரு டிசைன் வந்து நான் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி இதுதான் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து வச்சு பார்க்குறேன். எந்த ஒரு டிசைன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே நம்மளுக்கு மார்க்கிங் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் போட வராது. ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து நம்ம வந்து அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கட் பண்ணுற டிசைன் வந்து இப்போ ஒன்று கட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் 2-3 பீஸ் வேணும் அப்படின்னா சேம் ஒரே பேட்டர்னில் தான் நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த டிசைனுக்கு நான் இப்போ அப்படி தான் வந்து கட் பண்ணினேன். இதில் எந்த விதமான மெஷர்மெண்ட்டுமே எடுக்கல. ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு கேன்வாஸ் 3 எடுத்து அதில் வந்து நான் வந்து என்ன மாதிரி வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோனோ அந்த டிசைனை அப்படியே நான் வரைஞ்சி அதை வந்து 3 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரே அளவில். எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு 5-6 இன்ச்சுக்கு சாரீ கிளாத் வந்து கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி 2 துணியில் அந்த கேன்வாஸை வச்சு தைக்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேராக வச்சு தைச்சேன். அடுத்த பீஸ் 2மே வந்து கிராஸில் தான் நான் வச்சு தைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த சைடெல்லாம் பிசுறு க்ளோஸ் பண்ணுறப்ப நமக்கு கிராஸில் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் வளைச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் நூல் தீந்துருச்சு, அதனால் வந்து பாபின் மாற்றிட்டு அதுக்கப்புறமேல் வந்து மேற்கொண்டு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு வந்து 1 பாபின் நூல் தேவையா, 2 பாபின் நூல் தேவையா, தேவையான அளவுக்கு நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக தைச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம், 2 மணி நேரம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அதிகபட்சம். இந்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வருமானம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம வந்து இன்றைக்கி வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50 ருபீஸ் மட்டும்தான் லைனிங்க்கு போகும். மீதி வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸுமே நமக்கு லாபம்தான். இப்போ நான் வந்து அந்த 3 பீஸுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு அந்த எண்டு வரையும் போயிடாமல் கொஞ்சம் துணி அந்த இடத்துல விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி
கொஞ்சம் மெதுவா அப்படியே வச்சு தைச்சு பீஸை மடித்து அது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த தையல் எல்லாமே நம்ம பிரிக்கிற தையல் தான் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், அளவு எடுத்து சொல்லுங்கள், அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு வந்து நான் இதாக தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் நான் ஒளிவு மறைவு அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. இப்போ இதையும் வந்து நான் அதை எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு, நமக்கு ஆரம்பத்தில் டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது அவ்வளோ அளவுக்கு ஃபினிஷிங் வராது. ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் பழகுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே வந்து ஸ்டிச் பண்ண நமக்கு வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் இந்த பீஸ் தைச்சி வச்சுருக்கிறதுக்கும் லாஸ்ட்டாக வந்து நான் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது இந்த பீஸோட அவுட்லுக் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 to 20 நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்கு வந்து இதில் கேன்வாஸு கொஞ்சம் லேஸ் மட்டும்தான் வந்து தேவைப்படும். அதை மட்டும் நம்ம வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு லேஸ் பிடிக்காது அப்படின்னா லேஸும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் இந்த மாதிரி கிளாத்தை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸ் வந்து நான் தைச்சிட்டேன். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடுற தையல் எல்லாமே வந்து பிரித்து விட்றது தான் அப்படிங்கிறனால நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை இதுலேயே வந்து தைச்சிருக்கிறேன் சேம் கலர் நூலில். நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கும்போது அதான் கிராஸில் கொஞ்சம் வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த வளைச்சி வர இடத்துல எல்லாமே இந்த துணியை மடித்து வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ அந்த 3rd பீஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் டிசைன் வேணும் அப்படின்னா சிம்பிளாக யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த டிசைன் வந்து பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்களே வந்து ஃபைனலாக இதோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம வச்சுருக்கிற ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் டிசைனுக்கு கொடுக்கறது நல்லா இருக்குமா, இந்த மாதிரி வச்சு தைச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து சென்டராக மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 3 பின் போட்டு 3 இடத்துலையும் இருக்கிற மாதிரி நான் வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்போ தான் தைக்கும்போது நமக்கு எங்கேயுமே வந்து கொஞ்சம் அது வந்து ஆடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த பின் போட்ட இடம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாமா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ நூல் சேஞ்ச் பண்ணிடலாம். ப்ளூ கலர் நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல்லாக அப்படியே அவுட்டரில் எங்கேயுமே பிசிறு இல்லாத மாதிரி, பிசிறு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி ஊசி வச்சு கொஞ்சம் தள்ளி எல்லாத்தையும் உள்ளே வர மாதிரி கவர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து நம்ம அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலருக்கும் பார்க்குறப்ப ரோஸ்க்கும் ப்ளூக்கும் பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலரு. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமேலும் பார்த்தாலும் இந்த டிசைனு இந்த லேஸ் கொடுத்ததுக்கப்புறமேல அதில் வந்து ஒரு 2-3 இடத்துல பீட்ஸ் வச்சு மணி வச்சு தைச்சது பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே எங்கேயாவது பிசிறு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது மேலே சேம் கலர் நூல் தானே போடுறோம், நல்லா ஒரு தையல் வந்து போட்ட மாதிரி போட்டு விட்ருங்க பக்கமாக. அப்போ தான் வந்து நமக்கு அதுலேருந்து நூல் பிரிஞ்சுட்டு வந்தாலுமே வந்து அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது மேலே லேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு இது வந்து பிரிஞ்சுட்டு வராது. ஏன்னா லேஸ் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். லேஸ் தானே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், அதுக்கே வந்து ஒரு தடவை நம்ம மடித்து தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வச்சு தைச்சிடாதீங்க. அது நாளாக போட நமக்கு அந்த இது வந்து பிரிஞ்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சலுப்பு பார்க்காம சிரமம் இல்லாமல் ஒரு தடவை ஃபஸ்ட்டு அதை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் லேஸே கொடுக்கல அப்படின்னாலும் சேம் கலர் இப்போ வந்து நான் ப்ளூ கலர் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த பேட்சுக்கு இதில் வந்து நான் பிங்க் கலர் அந்த துணி வந்து வருது இல்லைங்களா, ப்ளவுஸ் துணி, அதை வச்சு நம்ம வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு கூட அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்போ நமக்கு லேஸே தேவையில்லை, நமக்கு வந்து அந்த பிசுரும் வந்து கவர் ஆகிடும்.
இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ் கலரில் கோல்டன் அண்ட் ப்ளூ வர மாதிரி வந்து இது லேஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதுக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வளைஞ்சு வர லேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சின்ன லேஸாக வச்சோம் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ரொம்ப பட்டையான லேஸாக நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி மடித்து வச்சு தைக்கிறப்ப ரொம்பவே வந்து அது பார்க்குறக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சின்னதாக அழகாக இருந்தது அப்படின்னா நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் வச்சு தைச்சிட்டேன் ஒரு பூவுக்கு. ஒரு பார்டர் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக பைப்பிங் வர மாதிரியும் கோல்டன் கலர்லேயும் இருக்கும். சேம் வந்து ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் வருது அப்படிங்கிறனால இந்த லேஸையே நான் வந்து சூஸ் பண்ணேன். வேறு 2-3 லேஸ் கூட நான் வந்து வச்சு பார்த்தேன். எது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நான் இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இதையே நான் வந்து வச்சுக்கிட்டேன். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி டிசைன் வச்சா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி லேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட முடிவில் அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரும். நம்ம நினச்சதை விடவே ரொம்ப அழகாக வந்து வரும். அதே மாதிரி தான் இதுவும். எந்த ஒரு விஷயமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது நிஜமாலுமே நம்மளையே அறியாமல் ரொம்ப அழகாக வரும். இப்போ 3rd பூவுக்கும் வந்து நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு பூவோட ரவுண்ட் ஷேப்பில் வருதுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்துட்டு சரி இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் வந்து வச்சேன். இப்போ இந்த இதில் எல்லாமே ஒரு சிங்கிள் தையல் தான் வந்து போட்டிருக்கேன். ஒரு பக்கம் தான் தையல் போட்டிருக்கிறேன். இது மேலே வந்து நம்ம இன்னொரு வந்து டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். இது முடியும் போது லைட்டாக வந்து நம்ம அந்த இதை ஒரு மடித்து ஒரு கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம அந்த பீட்ஸ் வச்சு தைக்கிறப்ப அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு 3 தையல் வந்து போட்டுக்கிறேன் ஒரு பூக்குள்ளார. பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே வந்து பிங்க் கலர் நூல் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் வந்து இது ப்ளூவே கொடுக்கலாம், இதுவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் ப்ளூ கொடுத்துட்டேன். இது எதுவுமே வந்து மார்க்கிங் எல்லாம் கிடையாது. அப்ராச்மெண்ட்டாக அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு இப்போ எல்லாமே ஒர்க்கை முடிச்சிச்சு. அப்படியே வந்து நம்ம நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து இதை வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா உள்ளார தையல், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக தெரியும். கஸ்டமர் கேட்ட மாதிரி ரொம்ப நீட்டாகவும் கொஞ்சம் நல்ல பெரிய டிசைனாக லுக்காக இருக்கிற மாதிரி இது வந்து டிசைன் வந்து இருக்கும். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதுதான் இதோட அவுட்லுக். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.